ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி கெட் ரெடி வீடியோ ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சீரம் அப்ளை பண்ணுறேன். சீரம் ஜென்டலாக லைட்டாக ஒரு 30 செகண்ட் போல் மசாஜ் கொடுத்துட்டு 60 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்புறமா தான் மாய்ஸ்சரைசர் போடணும். மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதே மாதிரி ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சன்ஸ்க்ரீன் போகணும். ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக தான் மசாஜ் கொடுக்கணும். ரொம்ப ரஃப்பாலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது. என் ஃபேஸை க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு பயந்துடாதீங்க மக்களே. மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் போடுறேன். சன்ஸ்க்ரீன் அது இதே மாதிரி தாங்க. சன்ஸ்க்ரீனும் வந்து லைட்டாக தான் போட்டுட்டு லைட்டாக தான் சாஃப்டாக தான் ஜென்டலாக தான் மசாஜ் கொடுக்கணும். இல்லை நம்ம ஸ்கின்னில் போய் ஒன்றோட ஒன்றா அப்ளை ஆகணும், அவ்வளோதான். நான் வந்து இந்த காம்பேக்ட் பவுட்ரு அது இதெல்லாம் போட மாட்டேன். நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற சாதாரண பவுட்ரு தான் போட்டுக்குவேன் எப்போவுமே. காம்பேக்ட் பவுட்ரெலாம் யூஸ் பண்ணேன், அது ஒரு மாதிரி வேறு கலராக தெரிஞ்சுது. அதனால் அதெல்லாம் நமக்கு செட் ஆகலை. லைட்டாக லிப் பாம் தான் போடுறேன். இது வந்து நல்லாயிருக்குங்க, ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா ஐப்ரோஸ் போட்டுக்கலாம். ஐப்ரோஸ் போடும்போது எப்போவுமே அந்த கோமில் சின்னதாக ப்ரஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஐப்ரோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். நம்ம ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு வேறு ஷேப்பில் போடுவோம். அது மாதிரி அவர் விருப்பப்படி போட்டுக்கலாம். அப்புறம் லைட்டாக மஸ்காரா, ஐலைனர் இதெல்லாம் போட்டுட்டு, மஸ்காரா போடலை, ஐலைனர் மட்டும்தான் போட்டேன். போட்டுட்டு டடா கிளம்பியாச்சு. பாய். தேங்க்யூ ஸோ மச். பாய்.